ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவிட்ச் ஷேப், எல்இடி பிளிங்க்கு, அதே மாதிரி எல்சிடி, அதுக்கப்புறம் ஏடிசி இதுக்கான கான்செப்ட்கான கோடிங் எல்லாமே இப்போ இண்டிவிஜுவல் ஃபைலை நம்ம வந்து பார்த்துருப்போம். இப்போ ஏடிசினா ஏடிசி மட்டும் பார்த்துருப்போம், பட்டன்னா பட்டன் மட்டும் பார்த்துருப்போம், எல்இடினா எல்இடி மட்டும் தான் பார்த்துருப்போம். ஆனால் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராஜெக்டாக இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண சென்சர்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவோம், மேக் பண்ணி ஒரு ப்ராஜெக்டாக என்ன பண்ணுவோம், ஒரு 25 வீடியோஸ் வந்து நம்ம பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இந்த ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ரீட் லைட் சிஸ்டம். ஏன் அந்த கான்செப்ட் வந்து நான் இப்போ உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணோம், இப்போ ப்ரீவியஸ் கான்செப்ட்டில் வந்து ஒரு எல்இடி நம்ம கோடிங் பார்த்தோம், அதே மாதிரி பட்டனுக்கான கோடிங் பார்த்தோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் கான்செப்ட். ஆனால் இது ரியல் டைமில் வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு நாலேஜ் உங்களுக்கு தெரியணும்ல. அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே வந்து நம்ம ஒரு எல்இடி பட்டன் நம்ம படிக்கிறது வந்து ரியல் டைமில் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ இதோட ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ரீட் லைட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறோம், அந்த கான்செப்ட் வந்து ஃபஸ்ட் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது, இதுக்கு ப்ரோடக்ட் சிமுலேஷன் எப்படி பார்க்குறது, அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஓகே, இந்த ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ரீட் லைட் சிஸ்டம் அப்படிங்கன்னா இன் மெனி வில்லேஜஸ், ஓகே வில்லேஜஸ் சிட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி வந்து வேஸ்டேஜ் ஆகுது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் 6 o'clock ஆன் பண்ணணும், மார்னிங் வந்து அதே மாதிரி 6 o'clock வந்து ஆஃப் பண்ணணும். ஆனால் எல்லா சிட்டிஸ்லையும் வந்து அதே மாதிரி ஆஃப் பண்ணலாம்னு கிடையாது, அதே மாதிரி ஆன் பண்ணலாம்னு கிடையாது. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, எனக்கு வேலை முடிஞ்சால் போகுது அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, சாயந்தரம் 5 மணிக்கு ஆன் பண்ணிடுவாங்க, ஈவினிங் 5 o'clock ஆன் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி மார்னிங் வந்து 7 to 8 வந்து ஆஃப் பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்ப என்ன ஆகுது, அந்த இடத்துல வந்து எலக்ட்ரிசிட்டி வேஸ்டேஜ் ஆகுது. அதே மாதிரி அந்த எல்இடி பல்போட லைஃப் டைம் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகுது. ஓகே, இதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கான்செப்ட் கொண்டு வந்தோம். இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எல்டிஆர் சென்சார். அப்போ எல்டிஆர் அப்படின்னா லைட் டிபெண்டன்ட் ரெசிஸ்டர். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனலாக் சென்சார். ஓகே, அந்த அனலாக் சென்சார் வச்சு எப்படி ஒரு லேம்ப் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது அதை பற்றி தான் பார்ப்போம். ஓகே, இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுறேன், இந்த பிளாக் டயக்ராம் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு மாதிரி இந்த அப்ஸ்ட்ராக்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன் மெனி வில்லேஜஸ் அண்ட் சிட்டிஸ் ஸ்ட்ரீட் லைட்ஸ் ஆர் left on even during daylight caching electricity wastage. ஓகே, எலக்ட்ரிசிட்டி வேஸ்டேஜ் தான் நம்ம என்ன பண்ணுறோம், மெயினாக வந்து இதில் ஃபோக்கஸ் பண்ணிக்கோம். A smart system is needed that can turn on the light on only when it becomes a dark. எனக்கு என்ன ஆகணும், நைட் டைம் எப்போ இருக்கோ அப்போ மட்டும் தான் எனக்கு என்ன ஆகணும், லைட் வந்து ஆன் ஆகணும். மற்ற டைமில் என்ன ஆகணும், எல்இடி எல்லாமே லைட் எல்லாமே ஆஃபில் இருக்கணும். அண்ட் எல்இடிஆர் சென்சார் இஸ் யூஸ்டு டு சென்ஸ் த சரௌண்டிங் லைட் லெவல் at 3 to 8 மெகாவுண்டில் வென் சுவிட்ச் த ஸ்ட்ரீட் லைட் ஆன். என்ன ஆகும் அப்படின்னா எல்இடிஆர் சென்சார் என்ன பண்ணும், சரௌண்டிங்கில் இருக்க அந்த இதை நமக்கு என்ன டார்க்னஸாக இருக்கா எப்படி இருக்கா அப்படின்னா நமக்கு வந்து இன்டிமேட் பண்ணும். 3 to 8 மெகாவுண்டுக்கு உள்ள டேட்டாவை எனக்கு சென்ட் பண்ணுவோம். அந்த டேட்டாவை எல்லாமே ப்ராசஸ் பண்ணி மைக்ரோகண்ட்ரோலுக்கு என்ன பண்ணி பண்ணும்போது டிசிஷன் மேக்கிங் ரைட் பண்ணியிருப்போம். இப்போ டிசிஷன் மேக்கிங்னா என்ன பண்ணி போகும்போது சி கோடிங் வந்து ரைட் பண்ணும்போது இஃப் எல்ஸ் இஃப் இந்த கண்டிஷன்லாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த டாப்பிக் வந்து நம்ம வந்து டிசிஷன் மேக்கிங் இருப்போம். அப்போ அந்த டிசிஷன் மேக்கிங்கில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த பர்டிகுலர் லெவலுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நைட் டைமு, இந்த பர்டிகுலர் லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா பகல் டைம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, இப்போ எல்டிஆர் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்போ நைட்டு வந்து சன்லைட் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. ஓகே, சன்லைட் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. ஓகே, சன்லைட் வந்து ஹையாக இருக்குது. அப்போ என்ன ஆகும், எல்டிஆரோட வேல்யூ வந்து ரொம்ப ஹையாக தான் இருக்கும். ஓகே, அதோட ரெசிஸ்டர் வேல்யூ ரொம்ப ஹையாக தான் இருக்கும். சன்லைட் வந்து ரொம்ப லோவாக இருக்குது. ஈவினிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா சன்லைட் ரொம்ப லோவாக இருக்கும். அப்போ எல்டிஆரோட வேல்யூ ரொம்ப லோவாக இருக்கும். அப்போ பிலோ 20 இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணேன், எனக்கு வந்து லேம்பை வந்து ஆன் பண்ணு. எபோ 80 இல்லைனா எபோ 20க்கு மேலே போயிட்டாங்க எனக்கு என்ன பண்ணு, லேம்பை வந்து ஆஃப் பண்ணிடு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எபோ 20க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து பகலாகிடுச்சு அப்படின்னு நமக்கு அர்த்தம், டே ஆயிடுச்சு அப்படின்னு நமக்கு அர்த்தம். அதனால் என்ன பண்ண லைட் வந்து ஆஃப் பண்ணிடுவோம். அதே பிலோ 20 ஆயிடுச்சு அப்படின்னா ஓகே நைட் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், லேம்பை வந்து ஆன் பண்ணிடலாம். ஓகே, இதுக்காக இந்த சர்க்யூட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், வேறுலாம் எதுவுமே கிடையாது. இந்த அப்ஸ்ட்ராக்டில் வந்து இதான் கொடுத்துருக்கேன். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கேளுங்க, நான் வந்து இன்டிமேட் பண்ணுறேன். அதே மாதிரி இருக்கான பிளாக் டயக்ராம் வந்து நான் ரைட் பண்ணியிருக்கேன். இந்த பிளாக் டயக்ராம் வந்து பாருங்கள், இந்த பிளாக் டயக்ராமில் பவர் சப்ளை ஃபார் ஆல் யூனிட்ஸ். இந்த பவர் சப்ளை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ், அதே மாதிரி சென்சார்ஸு, டிரைவர் ரிலே, இந்த எல்இடி லேம்ப், இது எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவோம், இந்த பவர் சோர்ஸ் தான் மெயின் சோர்ஸ் வந்து நம்ம போகும். ஓகே, இந்த எல்இடி லேம்ப், இந்த டிரைவர் ரிலே எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம 230 volt ஏசியும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும், 12 volt டிசி நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, அப்போ டிரைவர் ரிலேங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரானிக் சுவிட்சாக தான் வந்து இங்கே ஆக்ட் ஆகுது. ஓகே, அதே மாதிரி இந்த எல்டிஆர் அப்படின்னா லைட் டிபெண்டன்ட் ரெசிஸ்டர்னு சொல்லுவோம். அந்த எல்டிஆர் வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகும், மைக்ரோகண்ட்ரோலர் வந்து ப்ராசஸ் பண்ணும். அந்த ப்ராசஸ் பண்ணி ஓகே இந்த நம்ம செட் பண்ணியிருக்க வேல்யூவோட அதிகமாக போச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு வந்து ஓகே இந்த டைமில் வந்து லைட்டை வந்து ஆன் பண்ணணும் அப்படின்னு வந்து இந்த கால்குலேஷன் டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறது எல்லாமே இதுதான். அந்த எல்சி டிஸ்பிளே என்ன பண்ணுவோம், என்ன வேல்யூ வருது, இப்போ ரியல் டைமில் வந்து என்ன வேல்யூ வருது அப்படின்னு என்ன பண்ணலாம், மானிட்டர் பண்ணுறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த பிளாக் டயக்ராம் யாருக்காவது டவுட் இருந்துச்சுனால என்ன பண்ணலாம், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அந்த கமாண்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்து இதோட அப்ளிகேஷன்ஸ் நம்ம பார்ப்போமா, அப்ளிகேஷன்ஸ் அந்த அட்வான்டேஜஸ்லாம் நம்ம பார்ப்போம். இதோட அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா பவர் சேவிங், லைட்ஸ் ஆன் ஒன்லி டியூரிங் டார்க்னஸ் அண்ட் ஆஃப் டியூரிங் டே லைட்.
எனக்கு என்ன ஆகும், சன்லைட் வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடும். சன்லைட் வராமல் டார்க்னஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து எனக்கு லேம்ப் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். ஓகே, ரெடியூசிங் எலக்ட்ரிசிட்டி வேஸ்டேஜ். ஓகே, எலக்ட்ரிசிட்டி வேஸ்டேஜ் நம்ம என்ன பண்ணலாம், ரெடியூஸ் பண்ணலாம். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஆப்ரேஷன். இதோட ஆப்ரேஷன் எப்படி இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக் ஆப்ரேஷன் இருக்கும். ஹியூமன் வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. லோ காஸ்ட் அண்ட் ஈஸி இன்ஸ்டாலேஷன். இதை வந்து ஈஸியாக இன்ஸ்டாலேஷன் நம்மளால் பண்ண முடியும். அதுமாதிரி இம்ப்ரூவ்ட் சேஃப்டி. இதோட சேஃப்டியும் நமக்கு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். அதுமாதிரி லாங்கர் லேம்ப் லைஃப். ஏன்னா டைமிங் ஆன் பண்ணி கரெக்டாக டைமிங் ஆஃப் பண்ணும்போது நமக்கு வந்து அதோட லேம்போட லைஃப் வந்து ரொம்ப நாள் இருக்கும். ரிலையபிள் ஆப்ரேஷன், யூசர் ஃப்ரெண்ட்லி டிஸ்பிளே. ஒரு டிஸ்பிளே நம்ம என்ன பண்ணுவோம், அதோட வேல்யூஸ் எல்லாமே மானிட்டர் பண்ண முடியும். மெயின்டெனன்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஓகே, மெயின்டெனன்ஸ் வந்து ஃப்ரீ அப்படின்னா என்னதுன்னா, மெயின்டெனன்ஸ் வந்து நம்ம இதுக்கு கவலை பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஓகேவா, அப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம், லேம்ப் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த லேம்ப் வந்து ஆன் ஆகலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம், அதை கூட நம்ம சென்சாரில் ரீட் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து லேம்ப் வந்து ஆன் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஃபால்ட் மெசேஜ் கூட நம்மளால் சென்ட் பண்ண முடியும். ஆனால் நம்ம இந்த கான்செப்ட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஃபியூச்சரில் வந்து என்ன பண்ணலாம், அதுக்கான வீடியோஸும் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கான்செப்ட்டில் எங்கெங்கே அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்ட்ரீட் லைட்டிங் இன் ரோட்ஸ் அண்ட் ஹைவேஸில் வந்து யூஸ் பண்ணலாம். கேம்பஸ் லைட்டிங், காலேஜஸ், ஸ்கூல்ஸ், யூனிவர்சிட்டிஸ். ஓகே, காலேஜோட ப்ளே கிரவுண்டு, ஸ்கூலோட ப்ளே கிரவுண்டு, அதே மாதிரி இடத்துல எல்லாம் யூஸ் பண்ணலாம். யூனிவர்சிட்டிஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா, சரௌண்டிங் நம்ம யூனிவர்சிட்டிஸில் போகணும்னா என்ன பண்ணுவோம், முன்னாடி வந்து ஒரு 2 or 3 கிலோமீட்டர்ஸ் நடந்து போய்ட்டு அதுக்கப்புறம் தான் யூனிவர்சிட்டி வரும். அப்போ அந்த நெட்டுக்கு ஃபுல்லாக வந்து லைட் ஆன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஹியூமன் வச்சு நம்ம ஆன் பண்ணிட்டு இருப்போமா, கிடையாது. அந்த இடத்துல என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக வச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். அதே மாதிரி ஹைவேஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஹியூமன் வந்து ஆன் பண்ணுவாங்கன்னு கேட்டால் அந்த இடத்துல ஆன் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ஸ்ட்ரீட் லைட்டு எல்டிஆர் பேஸ் பண்ணி வச்சிட்டோம்னா இருக்கும், அதுவே டே ஆர் நைட்னு கன்சிடர் பண்ணிவிட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிக்கும். அதேமாதிரி இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் அண்ட் ஃபேக்ட்ரி இதிலே என்ன பண்ணலாம், அந்த எல்டிஆர் சென்சார் சர்க்யூட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். பார்க்கிங் லாட்ஸ் அண்ட் பப்ளிக் பிளேசஸ், கார்டன் அண்ட் பார்க்கிங் லைட்டிங், ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் ஸ்ட்ரீட் லைட்ஸ், ரிமோட் வில்லேஜஸ் ஸ்ட்ரீட் லைட்ஸ் ஆட்டோமேஷன், ஸ்மார்ட் சிட்டி லைட்டிங் சிஸ்டம்ஸ், அவுட்டோர் செக்யூரிட்டி லைட்டிங். ஓகே, கேட்டட் கம்யூனிட்டி அப்பார்ட்மெண்ட், பாத்வே லைட்ஸ். இந்த எல்லா இடத்துலையுமே நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த அப்ளிகேஷனை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஓகே, ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ரீட் லைட் சிஸ்டத்தை வந்து இந்த நம்ம என்ன பண்ணலாம், இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நம்மளால் அப்ளை பண்ண முடியும். இந்த பிளாக் டயக்ராம் இதோட அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், அப்ஸ்ட்ராக்டில் வந்து யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே கேஸ், தேங்க்யூ.